ஃப்ரெண்ட்ஸ், இந்த முதலீட்டு களம் பதிவில் நம்ம பேச போகிற தலைப்பு தெரிக்க விடுமா ஜொமேட்டோ ஐபிஓ. ஐபிஓ இன்னைக்கு ஆரம்பிக்க போகிறது. ஜொமேட்டோவை பற்றி எதிர்பார்ப்புகள் தினமும் ஏறிக்கிட்டே இருக்கு. எப்படியாவது இதில் அலாட்மெண்ட் வாங்கணும் அப்படின்ற ஒரு வெறி பல முதலீட்டாளர்களுக்கு இருக்கிறது. ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் ஒரு ஐபிஓவை கொண்டு வர்றது புதுசு இல்லை. அந்த மாதிரி வந்த ஒரு ஐபிஓ தான் ஜொமேட்டோ. 9,375 கோடி ரூபாய் ரைஸ் பண்ண போகிறாங்க. இதில் 9,000 கோடி ரூபாய் கம்பெனிக்குள்ளே போகிறது, 375 கோடி ரூபாய் இன்ஃபோ எட்ஜ் என்று சொல்லக்கூடிய ப்ரமோட்டர் கம்பெனிக்கு போகுது. இந்த இன்ஃபோ எட்ஜுக்கும் ஜொமேட்டோவுக்கும் உள்ள தொடர்பே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. ஜொமேட்டோ ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த காலகட்டத்தில் சொற்ப பணம் போட்டு 58% ஸ்டேக் வாங்கினாங்க இன்ஃபோ எட்ஜ். இது நடந்தது 2010லேருந்து 13 வரைக்கும். அதுக்கப்புறமா பெரிய இன்வெஸ்டர்ஸ் வர ஆரம்பித்தாங்க. முதல்ல செக்வாயா கேபிட்டல், அங்கேருந்து வரிசையா அண்ட் ஃபைனான்ஷியல், இப்படி பல பேர். காலம் போக போக இன்ஃபோ எட்ஜோடைய ஸ்டேக் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா புதுசாக வரவங்க நிறைய பணம் கொடுக்குறாங்க. நிறைய பணம் கொடுக்கும்போது அவங்களுக்கு நிறைய ஸ்டேக் கிடைக்குது. ஸோ 58%ல் இருந்த ஸ்டேக் இன்றைக்கி 19%க்கு குறைஞ்சிருச்சு. இந்த இஷ்யூலையும் வெறும் 375 கோடி ரூபாய்க்கு தான் இன்ஃபோ எட்ஜ் ஸ்டேக் விற்க போகிறாங்க. அவங்க ஸ்டேக்கில் அது ரொம்ப குறைஞ்சபட்சம் தான். மொத்த பணமும் கம்பெனிக்குள்ளே போகுது. பணம் எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க? எந்த ஐபிஓ நீங்கள் ஸ்டடி பண்ணாலும் நீங்கள் போடுற காசு எங்கே போகுது அப்படின்ற புரிதல் உங்களுக்கு வரணும். அப்படி பார்க்கும்போது இந்த ஐபிஓவில் நீங்கள் போடுற பணம் எங்கே போகுது? இந்த 9,000 கோடி ரூபாயில் 40% 3,200 கோடி ரூபாய் ஆர்கானிக் க்ரோத் இனிஷியேட்டிவ்ஸ்க்கு போகுது. அதாவது நிறுவனம் பணத்தை செலவு பண்ணி அவங்களாகவே வளர்ச்சியை தேடக்கூடிய முடிவுகளுக்கு இந்த பணத்தை செலுத்துவாங்க. அடுத்தது 35% 3,150 கோடி ரூபாய் மற்ற இன்ஆர்கானிக் க்ரோத் இனிஷியேட்டிவ்ஸ்க்கு போகுது. இன்ஆர்கானிக் க்ரோத்னா என்ன அர்த்தம்? வேற நிறுவனங்களை வாங்கிறதுக்கு. இப்போ இவங்க பிஸ்னஸுக்கு சினர்ஜி மதிப்பை கூட்டக்கூடிய வேற சின்ன கம்பெனிஸ் கிடைச்சாக்கா அந்த கம்பெனிஸை பணம் கொடுத்து வாங்குவாங்க. அதுக்காக 3,150 கோடி ரூபா போகுது. பாக்கி பணம் எங்கே போகுதுனாக்கா வெறும் கார்ப்பரேட் எக்ஸ்பெண்டிச்சர், நிறுவனத்தை நடத்துறதுக்கான செலவுக்கு போகுது. பொதுவாக ஒரு ஐபிஓவில் இருக்கிற பணத்தை கார்ப்பரேட் எக்ஸ்பெண்டிச்சருக்கு பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறது அந்த ஐபிஓவுக்கு மதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் என்னங்க, ஜொமேட்டோ எது செஞ்சாலும் ஏற்றுக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது. அதுக்கு காரணம் ஒரு பிராண்டாக பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு. திரை இசை நட்சத்திரத்தை வச்சு ஆந்தம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி புதுசாக நிறைய விஷயங்கள் பண்ணும்போது இளைஞர்களுக்கு இந்த பிராண்ட் மேலே ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு வருகிறது. அது மறுக்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் இந்த ஐபிஓ உங்களுக்கு என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு லாட்ரியாக பார்த்தாக்கா இதில் அலாட்மெண்ட் கிடைக்கிறவங்களுக்கு இது ஜாக்பாட்டாக கூட இருக்கலாம். ஏன், என்ன காரணம்னா இந்த 9,375 கோடியில் வெறும் 10% தான் சிறு முதலீட்டாளர்களுக்கு ஒதுக்கப்படுகிறது. ஸோ 937.5 crores தான். 75% குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் என்று சொல்லக்கூடிய பெரு முதலீட்டாளர்களுக்கு ஒதுக்கப்படுகிறது. 15% HNIs என்று சொல்லக்கூடிய செல்வந்தர்களுக்கு ஒதுக்கப்படுகிறது. ஸோ சிறு முதலீட்டாளர்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை சொற்பமான தொகை. இப்படி சொற்பமான தொகையை ஒதுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, லட்சக்கணக்கில் முதலீட்டாளர்கள் அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. லாட்ரியில் எப்படி பரிசு கிடைக்குதோ அந்த மாதிரி ஷேர் விழும். இந்த மாதிரி ஒரு லாட்ரி எனக்கு என்னுடைய முதலீட்டு வாழ்க்கையில் முதல்ல நான் பார்த்தது 3M இந்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்துடைய ஐபிஓவில். அதில் வெறும் 20% தான் ஆஃபர் பண்ணாங்க பப்ளிக்கு. 100 மடங்குக்கு மேலே சப்ஸ்கிரைப் ஆச்சு. எங்களுக்கு 100 ஷேர் கிடைச்சது ஒரு பெரிய அதிர்ஷ்டமாக நாங்கள் அன்றைக்கி பார்த்தோம். கிட்டத்தட்ட ஜொமேட்டோவில் அலாட்மெண்ட் கிடைக்கிறவங்களுக்கும் அதே மனநிலை தான் இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு லாட்ரியில் ஒரு பரிசு ஜெயிச்சா உடனே அதை வித்துட மாட்டாங்கல்ல. அந்த மாதிரி தான் இந்த கேஸ்லேயும் அலாட்மெண்ட் வரவங்க ஷேர்ஸை விற்க மாட்டாங்க. அப்போ கிடைக்காதவங்க என்ன பண்ணுவாங்க? எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பற்றாக்குறையை
வடிவத்திலேயே ஏற்படுத்தி அந்த ஒரு ஸ்ட்ரக்சர்லேயே கொண்டு வந்து எல்லாரையும் தெரிக்க விடுறாங்க, எல்லாரையும் ஓட விடுறாங்க. அதுதான் இந்த ஐபிஓனுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம். இது நஷ்டம் அடையும் கம்பெனிகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வடிவம். இது ஏதோ இவங்களா செய்கிறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இது லாஸ் மேக்கிங் கம்பெனிஸ் ஐபிஓ பண்ணணும்னா அவங்க இப்படித்தான் வரணும்னு நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்ட்ரக்சர் படி இப்படித்தான் பண்ணணும். அதாவது இந்த மாதிரி கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பெரிய முதலீட்டாளர்களாக இருக்கணும், அவங்களால தான் ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்ற இந்த வடிவம் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் இன்னைக்கு பாருங்க, ரீட்டைல் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு துடிச்சாலும் அவங்களுக்கு இந்த இஷ்யூவில் அலாட்மெண்ட் இல்லை, அவங்களுக்கு ஒதுக்கீடு இல்லை. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் QIBஸ்க்கு தான் நிறைய அலாட்மெண்ட் இருக்கு. இந்த நிறுவனம் இஷ்யூ பிரைஸோட ஹையர் பேண்ட்ல 60,000 கோடி ரூபாய் மதிப்பில் வரப்போகுது. 2018 இதோட மதிப்பு வெறும் 7,500 கோடி ரூபாய் தான். அங்கேருந்து ஒவ்வொரு 6 மாசத்துலையும் புதிதாக வரக்கூடிய முதலீட்டாளர்கள் கொடுத்த மதிப்பின் அடிப்படையில் கிடுகிடுன்னு இந்த மதிப்பு ஏறி இருக்கிறது. இந்த வேல்யூவேஷன்ல பணம் கொடுக்க போகிறது இன்வெஸ்டர்ஸ், பப்ளிக். நேரடியாகவோ மறைமுகமாகவோ பப்ளிக் தான் கொடுக்க போகிறாங்க. ஆனால் இந்த பணம் செலவாகிவிடும். இந்த பணம் ரொம்ப சீக்கிரம் செலவாகிவிடும். மறுபடியும் அவர்களுக்கு பணம் ஏற்படுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இது லாஸ் மேக்கிங் கம்பெனி, growthக்கு பணம் தேவைப்படும். இந்த growthக்கான பண தேவை ஒரு பயங்கர பசி, அடங்காத பசியாக தான் இருந்து வந்திருக்கிறது. இந்த பசி எளிதில் அடங்காது. ஜொமேட்டோவில் நீங்கள் ஆர்டர் பண்ணால் பார்சல் வந்தோடனே சாப்பிட்டா 10 நிமிஷத்தில் பசி அடங்கிடும். ஆனால் ஜொமேட்டோவுடைய பசி அடங்கவே அடங்காது. அதை நீங்கள் நிச்சயமாக மனதில் கொள்ள வேண்டும். ஸோ இந்த மதிப்பு இங்கேருந்து கூடுனா கூட அந்த பலன் முதலீட்டாளர்கள்ட்ட வருதா இல்லையோ, கம்பெனி அதன் மூலமாக நிச்சயமாக பயனடைய முற்படும். பணத்தை மறுபடியும் ரைஸ் பண்ண அவங்க வருவாங்க. அதில் மாற்று கருத்தை இருக்க முடியாது. அந்த பணம் அவங்களுக்கு தேவை இருக்கும். பண தேவை உள்ள ஒரு நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ரிஸ்க். அந்த ரிஸ்க்கை பிரைவேட் ஈக்விட்டி எடுத்தாங்கன்னா அதில் அர்த்தம் இருக்குது. ஏன்னா மறுபடியும் பணம் போடுறதுக்கான தில்லும் அதற்கான நிதி ஆதாரமும் அவங்களுக்கு இருக்குது. இப்போ பப்ளிக்லேருந்து பணம் ரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இன்னைக்கு ஜொமேட்டோவில் இருக்கக்கூடிய கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸ், இன்ஃபோஎட்ஜ் ஆகட்டும், ஆண்ட் ஃபைனான்ஷியல் ஆகட்டும், அல்லது செக்கோயா ஆகட்டும், அல்லது ஊபர் ஆகட்டும், இங்கே எல்லாருக்குமே இந்த பங்குகளில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஷேரை குறைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. அது மட்டும் இல்லை, மறுபடியும் இந்த நிறுவனத்துக்கு பண தேவை இருக்கிறது. நம்ம பசி அடங்கினாலும் நிறுவனத்துடைய பசி அடங்க போகிறது இல்லைங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வளர்ச்சிக்கு அவங்களுக்கு கேபிட்டல் தொடர்ந்து தேவைப்படும். அந்த பசியை போகணும்னா அதை இன்னைக்கு பிரைவேட் ஈக்விட்டியால் மட்டும் முடியாது, அதுக்கு பப்ளிக் மார்க்கெட் சம்பந்தமும் தேவை என்று எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இருக்கிறவங்க கொடுக்க முடியாதுன்னா புதுசாக கொடுக்கணும். அதுதான் அதுக்கு தான் இந்த ஐபிஓ. இந்த மதிப்பு இந்த நிறுவனத்துக்கு மறுபடியும் கேபிட்டல் ரைஸ் பண்ணுறதுக்கு உதவும் என்பது இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய இப்போதைய முதலீட்டாளர்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் பூர்த்தி செய்ய போகிறீங்களா அப்படிங்கிறது இந்த கம்பெனி லிஸ்ட் ஆகிற அன்றைக்கி தான் தெரியும். ஓவரால் நம்ம பசியை போக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தினுடைய பசியை போக்குறதும் நம்ம வேலையாக போகுது. அதுதான் இந்த ஐபிஓனுடைய சாராம்சம். நம்ம பசி அவங்ககிட்ட ஆர்டர் பண்ணி பார்சல் சாப்பிட்டா அடங்கிடும். ஆனால் இந்த நிறுவனத்துடைய பசி அடங்காது. அப்படிப்பட்ட ஐபிஓ தான் இந்த ஜொமேட்டோ ஐபிஓ. 60,000 கோடி ரூபாய்க்கு ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியில் இஷ்யூ வராங்க. லிஸ்டிங்கில் இதை விட அதிகமாகும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு. இதையெல்லாம் சந்தை தான் முடிவெடுக்க வேண்டும். என்ன நடக்கும் என்று ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய இடத்துல யாருமே இல்லை. ஆனால் லாஸ் மேக்கிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், லாஸ் மேக்கிங் கம்பெனிஸில் பண்ணும்போது அது எப்படி ஆகும் அப்படிங்கிறது இந்த ஒரு இஷ்யூ மூலமாக ஒரு டெஸ்ட் கேஸாக இருக்க போகிறது. இனி வரப்போகின்ற பல ஐபிஓக்கள் இதை நம்பி இருக்கின்றன. பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. இன்றிலிருந்து இந்த ஐபிஓ துவங்குகிறது. லாட்ரி போல இதில் பலரும் பங்கேற்கிறார்கள். ஆனால் டிக்கெட் குறைவாகத்தான் இருக்கிறது. நன்றி.